அடுத்து ஜெனித் பாஸ்டர் அவர்களை ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன். அன்புக்குரிய பெரியவர் டாக்டர் லால்மோகன் ஐயா அவர்களுடைய நினைவு கூறும் இந்த கூடுகையில 3 ஆண்டுகளாக அவருடன் பயணித்த அனுபவங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரோடு பல ஆண்டுகள் பயணித்து அன்புக்குரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சிறிது காலம் அவருடன் பயணித்தாலும் மிக நெருக்கமான ஒரு உறவினை ஏற்படுத்திக் கொள்ள கடவுள் துணை புரிந்தார். CSI குமரி பேராயத்தின் சொத்துக்களை பராமரிக்கும் அந்த துறையின் பொறுப்பாளராய் செயல்பட வாய்ப்பு கிடைத்தது. அந்த பணியை செய்து வருகிறேன். தாமரைக்குளம் வயல் நிலங்கள் அன்புக்குரிய ஐயா இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் இந்த நிலங்கள் இருக்கிறது. அதன் பொறுப்பாளராய் பணிகளை பார்த்து வரும் வேளையிலே தமிழக அரசின் தடுப்பணை கட்டும் திட்டத்தில் முந்தைய ஆட்சியாளரால் கல்லிடப்பட்டது. அன்று மிகப்பெரிய போராட்டம். ஆஸ்டின் MLA அவருடைய தலைமையிலே PWD சப் கலெக்டர் போன்றவர்களை தடுத்து மிஷன் 10க்குள்ளாக ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அதற்கான அனுபவங்களிலே வழக்கு கொடுத்து தடையானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராயத்தின் லீகல் துறையை தொடர்பு கொண்ட போது அவர்கள் அதற்கு காலதாமதம் ஏற்படுத்தினார்கள். டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கப்படும் வேளையிலே நண்பர் ஒருவர் டாக்டர் லால்மோகன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தினார். ஒரு நாள் காலை அவருடன் அப்பாயின்மெண்ட் பெற்று அவர்களை சந்தித்தோம். அங்கு நடைபெறும் எல்லா காரியங்களை குறித்து 10 நிமிடத்தில் நான் விவரித்து சொன்னேன். காலதாமதம் அது இடையூறை ஏற்படுத்தும். சுற்றிலும் இருக்கும் 14 கிராமங்களிலும் தண்ணீர் புகுந்துவிடும். 5.25 அடி அந்த மிஷன் 10ற்கு மிஷன் டேமின் கீழ்ப்பக்கத்திலே தாழ்வாக செக்கனை கட்டி அவர்கள் தண்ணீரை சேமிக்க முற்படுகிறார்கள் என்று சொன்னபோது அவர் அதை குறித்து வேகமான முடிவுகளை எடுத்தார். உப்பளத்திற்கு பொறுப்பாளர்களாய் இருந்த டாக்டர் பவானி அவர்களை தொடர்பு கொண்டார்கள். என்னிடத்தில் சொன்னார்கள், அவர்களை என் இல்லத்துக்கு காரில் அழைத்து வாழ்ந்தார்கள். நான் அவர்களை அழைத்து வந்தேன். இருவரும் பேசிக் கொண்டார்கள். 2 தினங்களில் மதுரை கோர்ட்டிலே அதற்கான தடை பெறப்பட்டது. அட்வொகேட் அஜ்மல் கான் அவர்கள் தடை உத்தரவினை பெற்று தந்தார்கள். அந்த தடையினாலே தடுப்பணை கட்டும் பணி தடைப்பட்டு இந்த நாட்டில் அந்த 119 ஏக்கர் நிலங்களும் தண்ணீருக்குள் முங்காமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பல வழக்குகளிலே அவர் முழுமையாக தன்னை தந்து செயல்பட்டார்கள். இது அவருக்கு இதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மக்கள் வாழ வேண்டும், குடியிருப்புகள் அழியக்கூடாது, நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும், பச்சை மரங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி பல பயணங்களில் உடன் வந்தார்கள். இயலாமையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் படுத்த படுக்கையான போது ஒரு நாள் இரவு 11 மணிக்கு அழைத்தார். சொன்னார், எந்த மருந்துகளும் என் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள நிலை நான் இல்லை, என்னுடைய ஸ்பைனல் கார்டு பலனற்று போயிருக்கிறது என்று சொன்னார். இரவு வேளைகளிலே அழைப்பார், நடக்க முயற்சிக்க வேண்டும், எனக்கு துணை வேண்டும் என்று சொல்லுவார். பல நாட்கள் இரவு சென்று அவருடன் அமர்ந்திருக்கிறேன். தோள்களை பற்றி கொண்டு அவர் நடப்பார். ஆனால் அவருடைய அந்த பலமான சரீரம், அவருடைய மனம் மட்டுமல்ல பலம், சரீரம் பலம் உடையது. அதை தாண்டி செல்ல எனக்கு பலம் இல்லை. ஆனாலும் அவர் ஒரு தகப்பனை போல எனக்கு இருந்தவையால் அவரோடு பல காலங்கள் துணையாக இருக்க முடிந்தது. அந்த தகப்பன் ஆண்டுகளில் வாழ்கிறார். அவர்
இந்த சமூகத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பாகவும் அந்த பேராயர் அவருடைய சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்கள் செய்த பணிகள் தொடர்ந்து வளர வேண்டும். இந்த காரியங்களிலே என்னோடு மாத்தாண்டத்தை சார்ந்த சந்திரசிங் அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் எழுதலாம். இவர்கள் இப்போது பல வழக்குகளிலே அதை தொடர்ந்து பார்க்கிறார்கள். அவர்களும் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அன்புடனே அழைத்த உதயகுமார் சார் அவர்களுக்கும் அன்புக்குரிய சகோதரிகளுக்கும் நன்றிகள் சொல்கிறேன்.